வணக்கம். ஓஹரையாவோட 7000 படித்து பார்க்கும்போது அந்த காலத்துல ஓஹர் 7000 பிரதியாக கைப்பிரதியாக ஏடுகளில் எழுதி எடுத்த பலருக்கும் நாம் நன்றிகள் எவ்வளவு சொன்னாலும் அது குறைவானதாகத்தான் இருக்கும். அத்தனை பாடல்களையும் இன்றைய காலம் போல நகல் எடுக்க முடியாத போது ஒவ்வொரு ஓலையாக எழுதி எழுதி சேர்த்து தந்த வேலை சாதாரணமானதல்ல. அப்படி அவர்களின் பிரதி எடுக்கையில் 7000 படித்து ரசித்து அதன் இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் மாற்றாமல் அப்படியே பிரதி எடுத்து இன்று நமக்கு கிடைக்க வைத்த பெருமக்களுக்கு கோடி வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லும் இவ்வேளையில் இன்றும் போகரையாவின் 7000 இம்மக்களுக்கு பயன்படுகிற பாடல்களையும் பாடங்களையும் சித்த வைத்திய பெருமக்களுக்கு மட்டுமல்லாமல் எளிய மக்களுக்கும் பயன் கிடைக்கிறது என்கிற போது உண்மையிலேயே போகரையாவின் சாதி சமயமற்ற சித்தாந்தத்தில் தோன்றிய சேவையை செவ்வனே மக்களுக்கு போய் சென்றடைய செய்ய இன்றும் போகரையாவின் அருளும் ஆசையும் இம்மக்களுக்கு கிடைப்பதென்பதும் வியக்க வைக்கிறது. பாடலுக்குள் போகலாமா? தள்ளியே மூலிகையை கருப்பு பண்ண சாதகமாயரை மட்டம் குழிதான் வெட்டி தெள்ளியே சேங்கொட்டை ஒன்றிரண்டாய் சிறப்பாக மிளகு சாம்பல் பரப்பி மேலே அள்ளியே கரம்பை மண்ணை மேலே போட்டு அழகாக பாத்தி கட்டி நீர்தான் விட்டு நள்ளியே 3 நாள் அழுக விட்டு நலமாக கொத்தியே ஆரப்போடே. தள்ளியே மூலிகையை கருப்பு பண்ண. பச்சையாக விளைகிற மூலிகையை நாம நிறைய பார்த்திருக்கலாம். அந்த மூலிகையை கருப்பாக நிறம் மாற்றி வீரியமிக்கதாக மாற்றுவதற்கும் வழி சொல்லி இருக்கிறார் நமது போகரையா. அதற்கு ஒரு அரையடி குழியை வெட்டி சேங்கொட்டை விதையை 1-2 வெட்டி சிறப்பாக மிளகு சாம்பல் பரப்பி, மிளகு சாம்பல்னா மிளகு வாங்கி அதை கறிய வச்சு சாம்பலாக்கின்னு அர்த்தம் இல்லை. இளக்கிய தூளாக்கிய காய்ந்த வராட்டி சாம்பலை எடுத்து பரப்பி அதற்கு மேலே கரம்பை மண்ணை எடுத்து போட்டு அழகாக பாத்தி கட்டி தண்ணீர் விட்டு நன்றாக அழுக விட்டு 3 நாள் வரைக்கும் நல்லா அழுக விட்டு தண்ணியிலே கடந்தா அந்த சாம்பலோடையும் செங்கொட்டையும் ஊறி அழுகி இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் காஞ்ச பிறகு கொத்தி விட்டு காய போடணும்னு சொல்லிட்டோம். ஆறவிட்டு பதிப்பதற்கு விவரங்கேளு அழகான குமரியோடு ஓமம் வித்தோ தேரவிட்டு வல்லரை கரிசாலையோடு சிறப்பான செரும்படையும் நீலி வீழி ஏறவிட்டு பொற்றலை நொச்சி நெல்லி இதமான கரந்தையோடு மத்தந்தும்பை சீரவிட்டு கொல்லனிட கோவை வாழை சிறப்பாக பதித்து வைத்து நீரை வாரே. ஆற விட்டு பதிப்பதற்கு விவரம் கேளு. அப்படி அந்த மண்ணை ஆற வச்சதும் அழகான குமரியோடு கத்தாழை ஓமம் விதையும் வல்லாரை கரிசாலை செரும்படை நீலி வீழி பொன்னாங்கண்ணி நொச்சி நெல்லி கரந்தை ஊமத்தை தும்பை கொல்லங்கோவை வாழை இதையெல்லாம் செடியாவோ விதையாவோ பாத்தி கட்டி வச்சிருக்கிற மண்ணுக்குள்ள பதித்து வச்சு தண்ணீர் ஊத்திக்கிட்டு வரணும்னு சொல்லிட்டோ. வார்த்தல்லோ பயிராக்கி தண்ணீர் வார்த்து வாகாக காய்ந்த பின்பு விரையை வாங்கி பார்த்தல்லோ சேங்கொட்டை முன்போலிட்டு
புகழாக மறுபடிதான் விரையை போடு. கோர்த்தல்லோர் அண்டிடத்தில் கொட்டையிட்டு கொடுஞ்சுருக்காய் மாறிய பயிரை போடு. ஏத்தல்லோ 6 தரம் இப்படி போடு. என் மகனே முழுக்கருப்பாய் மூலிதானே. வார்த்தல்லோ பயிராக்கி தண்ணீர் விட்டு நன்றாக செடி வளர்ந்து பூவிட்டு காஞ்ச பின்பு விதையான பிறகு அந்த விதையை எடுத்துட்டோ முன்போலவே சேங்கொட்டையை வெட்டி போட்டு பாத்தி கட்டி தண்ணீர் விட்டு வளர்த்து எடுத்து விதையாக்கி எடுத்து வச்சிருக்கிற விதைய 2 பாத்தியா கட்டி அதுல 2 பாகமா விதைய போட்டு பயிராக வளர்த்தெடுத்து பார்த்தா அப்படியே வளர்ந்து வர்ற மூலிகை 6வது தடவையா வளரும் போது கருப்பு வண்ணம் தரக்கூடிய மூலிகையா வளரும்னு சொல்லிட்டோ. தான் என்ற மூலிகைதான் மலைகள் தோறும் சாதகமாய் வைத்தாரே ரிஷிகள் சித்த. வாவென்ற கருப்புக்கு பரீட்சை கேளு. வாகாக கொக்கிரகு கொண்டு வந்து பானென்ற இலை கசக்கி மேலே பூச பரிவாக காகத்தி நிறகோயாகும். கோர் என்ற இலை தின்றால் காய சித்தி. கொடுஞ்சுருக்காய் கொடியவரை இருத்துந்தானே. தான் என்ற மூலிகைதான் மலைகள் தோறும். அப்படிப்பட்ட மூலிகையெல்லாம் மலையிலெல்லாம் வளர்த்தார்கள் சித்தர் பெருமக்களும். அப்படிப்பட்ட மூலிகையில கருப்பு வண்ணம் கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்து அதை பரீட்சை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சா அந்த மூலிகையோட இலைய கசக்கி வெள்ளை கொக்கோட இறக கொண்டு வந்து மேல பூசினா கொஞ்ச நேரத்துல அது காக்கையோட இறகு போல கருப்பாகிடும்னு சொல்றார். கொக்கோட இறகு வெள்ளையா இருந்தது கருப்பாக மாறுறதுங்கிற போது மனிதர்களோட தலையில இருக்கிற நரமுடியும் கருப்பாகாதான் என்ன? கருப்பாகும். கிராமங்கள்ல கிடைக்கிற கரிசாலைங்கிறது கரப்பானும் கையாந்தரேனும் சொல்லுவாங்க. அந்த மூலிகை இலைய கசக்கி தலையில தேய்ச்சிக்கிட்டா கொஞ்ச நேரத்துல தலையில இருக்கிற வெள்ளை முடி கருப்பாகிடுங்கிறதும் மூலிகையோட மகிமை. இந்த காலத்துலதான் தலைமுடிக்குன்னே நிறைய வண்ணங்கள்ல நிறைய கிடைக்குது. ஆனா அந்த காலத்துல இந்த கையாந்தரை தான் தலைக்கு கருமை வண்ணம் தரக்கூடிய மூலிகையா இருந்திருக்கணும். அதோட அப்படி அந்த மூலிகையோட இலைய சாப்பிட்டா காய சித்தி குளிகை போல ஆகும்னோ சீக்கிரமே கொடிய வியாதிகள் எல்லாம் ஓடி போய்விடும்னு சொல்லிட்டோ. இருத்தியதோர் குமரியுட கற்பம் உண்டு 70 தான் கோடி யுகம் இருந்தார் பாட்டு. அருந்தியதோர் ஓமமுண்டு காலங்கினாது 60 தான் கோடி யுகம் வாதம் பார்த்தார். வருந்தியதோர் மூலியுடன் கோரக்கருதானோ 7 யுகம் சமாதியிலே மனதாகின்றார். திருந்தியதோர் கரிசாலை கற்பமுண்டு சிவயோகி முனியுடைய திறமை கேளே. சிவயோகி முனியுடைய திறமை கேளே. இருத்தியதோர் குமரியுட கற்பம் உண்டு. அப்படி வளர்த்தெடுத்த கத்தாழைய மருந்தாக சாப்பிட்டுட்டு 70 கோடியும் வாழ்ந்தார்கள் ரிஷிகள் பெருமக்கள்னும். அப்படி வளர்த்த ஓமத்திலிருந்து எடுத்த நீரை உண்டு 60 கோடி யுகம் காலங்கிநாதர் வாழ்ந்ததாகவும் அப்படி வளர்த்ததோடு மூலிகையை உண்டுதான் கோரக்கர் சித்தரும் கூட மனதை அடக்கி 7 யுகம் சமாதியில இருந்தாருன்னு. அப்படி வளர்த்த சிறந்த தெளிவான மூலிகையான கரிசாலையோட மூலிகையை மருந்தாக உண்டு சிவயோகிகளும் முனிவர்களும் பல யுகங்கள் வாழ்ந்ததை தெரிந்து கொள்ளப்பா என்று கரிசாலை கையாந்தரை மூலிகையானது
நரைத்த தலைமுடியை மாற்றி கருப்பு வண்ணம் கொடுக்கும் மூலிகை மட்டும் என்பதோடு இல்லாமல் தேகத்தையும் இரும்பாக்கி இறப்பு என்பதே வராது, நோய் என்பதே வராது விரட்டும் மூலிகை என்பதும் தெரிந்து கொள்ள வைத்த ஏழாயிரத்துல இன்னும் எத்தனை அதிசயங்களும் ஆச்சரியங்களும் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் தானே.